அவர் சொன்னபடியாக கச்சிதமாக செய்து முடித்து விட்டேன். இருந்தாலும் என் காதலரை பார்க்க வேண்டும். அத்தான் சொன்னவண்ணம் அனைத்து செல்லும் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன். என் ஆசை நிறைவேறிவிட்டது. இந்த நாடு நகரம் அனைத்தும் வந்து சேர்ந்து விட்டது. உனக்கு ஏதோ ஆசை இருக்கிறதா? என்னங்க என் கழுத்துங்க எப்ப தாலி கட்ட போறீங்க? வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் எனக்கும் திருமணம். அப்படியா? என்னங்க இருந்தாலும் உங்களுக்கு மாப்பழ வாயை முக்கணி பழச்சாறு கொண்டு வந்திருக்கீங்க. அப்படியா? சீக்கிரம் கொண்டு வந்து சாப்பிடலாம். முக்கணி பழச்சாறு இத சாப்பிடுங்க. இதோ முக்கணி சாரா? ஆமா. கலரே ஒரு வித்தியாசமா இருக்கு. அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு இந்த மாதிரி பழக்கம் கிடையாது. உனக்கு நேத்து பார்த்தா நீ பஸ் ஸ்டாண்ட் அதெல்லாம் சொல்ல கூடாது. என்ன ஒரு மாதிரி நான் தடிக்குதா? அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு சொல்றேன்ல. சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. என்னங்க என்னடி கொஞ்சமா குடிச்சவனே கிரிகிரின்னு சுத்து தலை. என்னங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சொர்க்கலோகமே போயிட்டு வரலாங்க. சொர்க்கமே போலாமா? சாப்பிடுறேன். சாப்பிடு. அப்படியா? என்ன எனக்கு போதை தலைக்கேறி விட்டு நினைக்கிறேன். இப்போ நான் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். அதனால வந்து போயிட்டு வாங்க.
அன்னைக்கு முன்னாலே கலைச்செல்வி நாளை எடுத்து விட்டோம். கலைச்செல்வி தன் நிலைமையில் இருப்பார். இப்போதே சென்று பார்க்க வேண்டும். கலைச்செல்வி அவளை பார்க்க வேண்டும் எல்லாம் துடியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறது. கலைச்செல்வி இங்க வரடி. குடியாரே
பிறக்கும் போதே தாய் தந்தை முகத்தை பார்க்க முடியாத பாவியாகத்தான் பிறந்தேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எல்லாமே மாமா தான். வருகிறேன்னு சொல்லிட்டு போன மாமா இன்னமும் வரல. அப்படி என்னதான் பண்றாரோ தெரியல. சரி வரட்டும், வந்ததும் என்கிட்ட தானே பேச போறாரு, பேசிக்கலாம். நானா இந்த மணிமணி நாட்டின் படை தளபதி விஷாக்கூடி என்பது என்னுடைய பெயர். ஐயா தளபதி யாரு? வணக்கம். வந்திருக்க வேண்டும். ஆமையா, வீட்டை தேடி அதற்காக இவ்வளவு வர வேண்டும். ஒரு முக்கியமான செய்தி உரைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என்ன செய்தி? நீ யாரை எண்ணி காத்துக் கொண்டிருக்கின்றாயோ உன்னுடைய மாமன் அவன் இந்த நாட்டிற்கு திரும்பி வர மாட்டான். ஐயா, ஏனென்று கேட்டால் அவனை குற்றவாளி என்று கூறி நாடு எழுதி விட்டார்கள். உங்களை திருமணத்தை செய்துகிட்டு காலமெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டனே அத்தா. இனிமே உன் முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனே அத்தா. இந்த பாவி எதற்காக பிறக்க வேண்டும்? இந்த பாவி கருவிலேயே அழிருக்க கூடாதா? மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் மாளிகையில் எத்தி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, வேறுபட்டு நின்றானடி, வேறுபட்டு நின்றானடி.
எந்த பக்கம் போனாருன்னு சொல்லுங்க. என் மாமனை தேடி நானும் போறையா. உன்னை போவதற்காக வந்திருக்கின்றேன். என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக என் ஆசையை உன்னிடம் தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன். கடைசியில் ஐயா நீங்க சொல்ல வார்த்தை புரியவில்லையே. புரியவில்லையா? புரியவில்லை. சென்றவனை விட இந்த மன்னவனை தொடி விவாசியாக ஒரு மொத்தம் கொடி உன் வாழ்க்கைக்கு வரவே வராது கேடு. ஐயா நான் பிறக்கும் போதே எனக்கே எங்க மாமா பிறந்திருக்கிறாரு. அவருக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன். நாங்க இருவரும் திருமணத்தை செய்துகிட்டு காலம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எதற்கு ஐயா எங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கலைச்செல்வி, உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. நாட்டிற்கு மன்னனாக மாறப்போவன் நான். நீ திருமணம் செய்து கொண்டால் என் பக்கத்திலே மகாராணியாக நீ வாழலாம். அதற்காக தாண்டி உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். ஐயா உனக்கு எங்கேயாச்சும் ஒருத்தி பிறந்திருப்பா. அவளை திருமணத்தை செய்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்கள் ஐயா. இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்களே பெரிய மாளிகை, அந்த மாளிகை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு லாஸ்ட் வரைக்கும் சிறிய குடிசை வீடு இருந்தாலும் அதுவே போதும் ஐயா. இந்த உலகத்திலே எத்தனையோ பெண்களை கண்டிருக்கின்றேன். உன்னை போன்ற பேரையை நான் பார்த்ததே இல்லை. நீ சரி என்று சொன்னால் குடிசை வீடு அல்ல, உனக்குக்காக ஒரு பெரிய மாளிகை கட்டி அதிலே பளிகை கல்லிகளை அமைத்து அதிலே கட்டில்கள் அமைத்து அதன் மீது மெத்தை அமைத்து அதன் மீது மலர்கள் தூவி உன்னை சீர்பட வாழ வைப்பேன். வாடி கண்ணே, அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் ஐயா. ஏன் வாழ்க்கை வேண்டாமா? எனக்கு தேவை எங்க மாமா. அப்படியேதான் வாழ போறியா? ஆமாங்க. மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னை கட்டி அணைத்து ஒரு மொத்த கொடுத்து அத்தான் என்ற வார்த்தை உன் சித்திக்கும் நாவால் உரைத்தால் போதும். என் சித்த மயங்கி உன் பாத்து வெளியிடப்பட்டு பணம் 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 நாளையாதுடப்பா. பணம் வச்சிருக்கிறவங்களாம் ஒரு நாள் கூட நிம்மதியாவே தூங்க மாட்டானுங்கடப்பா. அவங்க பணம் இல்லாத வீட்டுல போய் சந்தோஷத்தை பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அதே பணம் இருக்கிற வீட்டுல போய் பாரு, ஐயோயோ கடவுளே எல்லாமே துக்கமா தான் இருப்பாங்க. பணம் இல்லைன்னு வச்சுக்கோ, கூடக்காரவங்க கூட நம்மள மதிக்க மாட்டானுங்க. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு பொண்ணை போகணும் விட்டு பின்னாடி பேசுவாங்க தெரியுமா? அடப்பாவி. நீ ஒண்ணும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு என்கிட்ட இருக்கலாம். அத முதல்ல யோசனை பண்ணு மூதேவி. ஐயோ அவரு உன்ன மாதிரி அனுபவிச்சுக்கிறாரு போல இருக்குது. அனுபவம் இல்லடா, அது வாழ்க்கை நடைமுறையே அப்படிதான்டா. கண்ணே, நான் கேட்பது என்ன, ஒரே ஒரு மொத்தம் தாண்டி கொடுக்க முடியாது. முடியாது. அடியாடி பொண்ணா அவனி பொண்ணா அடியாடி பொண்ணா அவனி அம்மாக பல்ல காட்டி கொத்துற மாவட்ட நட்டின மாவதி நான் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஓடுறேன், அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் ஓடிடுறான். கம்மான் பார்த்தல நீங்க பிடிக்கலன்னு சொல்ற மறுபடியும் வா வா. டேய், என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஐயோ அருமையா கடப்பெல்லாம் எப்படியா பல பலன் இல்ல? அருமையா கலைச்செல்வி, காலையில யாருன்னா ஏர் ஓட்டணுமா கலகா போறதுக்குன்னு சொல்லுங்க, அனுப்பிச்சு விடுறேன். அவனும் நல்லா ஏர் ஓட்டுவாங்க. என்ன பார்த்தா பிடிக்கலன்றா, என் பல்லுல இருந்து என் அழகுல இருந்து எல்லாத்தையும் ரசிச்சுக்கிறான். ஆமாடா ஆணுகள் பையா. கண்ணே கலைச்செல்வி, நிலவை நீளாய் போடுறது முதல் காதல் கவி பேச முடியுது விழிகள், கோவை பழம் போடு இதழ்கள், முத்துக்கள் போடு பற்கள், செண்டு மலர்கள் போடு புஜங்கள், இளவாயுதல் போடு வரவழப்பா தொடாதரா சனனே. இதையெல்லாம் பார்க்க முடியுது. அடைந்தால் உன்னை மட்டுமே அடைய வேண்டும் என்று மனதில் துடித்துக் கொண்டே இருக்குது. என்ன வார்த்தை சொன்னா பத்தியா இவா? ஏய், தமிழனுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அதுதான். அண்ணான்னு சொன்னா தப்பா தம்பி? அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாத. ஐயோ நீ ரொம்ப அழகிட. போன வேற மாமன் அவர் என் மங்காளி, அவன் ஒரு பேமானி, நீ ஒரு தம்பியா. என் மங்காளி எப்படிங்கிறாங்க பாத்தியா? அருமையாக ரொம்ப. அவர் தான் உனக்கு பங்காளி. ஆனா தனியா தனி ஊண்டுக்கிறேன் நான். என்ன பார்த்தா தாத்தான்ற பங்காளி தானே சொன்ன, அவர் தாத்தா தானே. யாரு? ஏய், அது மொத்த பித்தனை ரெடி. அது அதை எடுத்துட்டு அப்படியே டைய சன்னு வச்சுக்கா. அடி பாவி,
அண்ணான்றா, தம்பி என்றா, தாத்தான்றா, சித்தப்பான்றா, இந்த மாமான் ரெண்டே வார்த்தை சொல்லிட்டு போன ஒண்ணு இல்லடி. சித்தப்பான்னு கூப்பிடுறேன்னு மகளே என்று அழைக்க மாட்டாயா? மகளே உன்னை நானு ஆமாண்டா. என் உயிரே போலாம் போட மாட்டேங்க. அடப்பா இருந்தாலே தெரியும். ஒண்ணு இல்ல, என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய, என்னை திருமணமே செய்தீங்களாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு முறை நீ நானும் இன்பத்திலே திளைத்து விடலாம் வா. டேய், நீ 1000 முறை எடுத்து சொன்னாலும் சரி, உடைய இச்சைக்கு என்னால இணங்க முடியாது. வந்ததை பார்த்துட்டு போடா. போட்டா ஆமாண்டா. ஆமாண்டா. கலை செல்வி, என்னடா ஒரு முத்தம் தர முடியாதா? முடியாதுடா. அரிசி அடி அடி எடுத்து விடு. காட்டுக்குள்ள காதல் கண்டே கலைச்செல்வி, உன்னை அடிக்கும் பொழுதெல்லாம் என் மனதானது வலித்துக் கொண்டே இருக்கின்றது.
ஒரு பொம்பளை கண்ணீர் விட்டா என் மனசு தாங்கவே தாங்க. ஐயா ஆணி, ஐயோ என்னால பல குடும்பம் வாழ்த்தாரு. என் குடும்பத்துக்கு அடுத்த நாய் வந்துட்டா தமிழ. ஐயா ஆணி, டேய் என்ன வேணான்ற என்ன தலைவர் அருள் வச்சுக்கிறீங்க. அவரா? அவரு என் தாய் மாமா. தாய் மாமனா? அப்ப அவர் சொல்றது சரியாதான் இருக்குது. கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் மொய் வச்சுக்கிறான், தெரியாது உனக்கு? 1000 ரூபாயா? இருக்கும் மாமா 1000 ரூபாய் தானே மொய் வச்சுக்கிறான். கலைச்செல்வி, நான் கேட்பது என்ன? என்னை மாமா என்று அழைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து என்னை ஏற்றுக்கொண்டான்னு சொல்றேன். ஏத்துக்காண்டி என்ன? ஐயா ஆணி, பக்கத்துல வாணி. ஐயா வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் எனக்கும் திருமணம். நிஜமாவா சொல்றேன்? ஆமாண்டாப்பா. ஐயோ சத்தியமாடா. வெள்ளிக்கிழமை தானே? டேய் உன்னால சத்தியமாடா. சரி, வெள்ளிக்கிழமை திருமணம் ஒப்புக்கிட்டேன். ஆமா, ஒரே ஒரு முத்தம் மட்டும் கூட. டேய் இந்த வேலை தான் வேணாம். ஏன்? முதல்ல கழுத்துல தாலி கட்டு, மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் தானே? இப்ப இருக்கிற ஆம்பளைங்களை யாரையும் நம்பவே முடியாது. அப்படி சொல்றேன். ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லுவானுங்க. கைசாட நான் என்ன பேசுறேன், கை வைக்கிறேன் போன்ற மேடி உண்டு. கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லுவானுங்க. லோடு ஏத்தி விட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி புத்தி யார் அவஸ்தை படுறது, நாங்க தான் அவஸ்தை பண்ணுவோம். அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. நீ முதல்ல தாலி கட்டு, மற்றதெல்லாம் அப்புறம் தான் போ. அவன் தொட்டு பேச காரணமே நீதான். 2 நாள் என் அண்ணன் கிட்ட சண்டை போட்டு அவன் கூட வண்டியில உட்காந்து பண்ணல. அன்னைக்கு இருந்து அவன் உன் மேல தொட்டு பேசுறான். சரியா தான் அவன் தொட்டு பேசுவானா? ஐயா அவன் எனக்கு அண்ணன். மாமா மீதி எல்லாம் தாத்தா. ஐயோ நீ குத்தாண்டா தாத்தா. சரி, இன்னைக்கு போதான் விழா. வெள்ளி 3 நாள் இது ஒண்ணா. வெள்ளிக்கிழமை மட்டுமா? ஆடா பாவி, வெள்ளிக்கிழமை தானே, அது வரைக்கும் போய் கவுந்து வச்சு போடு போ. படுக்கணுமா? பட்டா போடாப்பா. இவனுக்கு நான் சம்மதான சொல்லலாம் இந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டான். என்ன 4 அடி அடிச்சிருப்பான். என் வீட்டை சோத்த துணிப்புட்டு நான் ஏன் அவங்க கையில உதவாங்கணும்? தலையை எனக்கு அவனுக்கு எனக்கு கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குமா? ஐயா அவனும் அவன் தாலியும் நல்லா சடிப்பான கவுத்து வச்சு தலையாடுங்கிறான். அவன் என் மேல ஆசைப்படுறான். அதுக்கு ஏத்த மாதிரி உட்காந்து போயிருக்க வாழையா போ. பங்காளி உள்ள போய்க்கிறான் பாரு, போ. அருமையா கல்யாணம் பண்றான் பாரு, போய் பாரு. அன்புள்ள தளபதியாருக்கு கலைச்செல்வி எழுதும் கடிதம். வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று உனக்கும் எனக்கும் திருமணம் என்று உரைத்து விட்டேன். இந்த திருமணத்திலே எனக்கு விருப்பம் கிடையாது. இப்போதே மாமாவை தேடி செல்கின்றேன். மீண்டும் வந்தா மாமாவோட வருகிறேன். இல்லை என்றால் என் உயிரை அங்கேயே விட்டு விடுவேன். இப்படிக்கு கலைச்செல்வி. வருவான், கடுதாசி எடுத்து பாப்பான். பார்த்ததுமே இங்கேயோ தூக்க மாட்டேன்னு ஷாவட்டும். ஒரு 4 லட்சம் ரூபாய் மிச்சமாகும். கல்யாணம் எனக்கு கல்யாணம். கைய ஓடல, காடு ஓடல. என்னைக்கு வெள்ளிக்கிழமை வரும் காத்து கொண்டு இருந்தேன். பங்காளே கல்யாணம் எனக்கு. அப்படி இருந்தாலும் இந்த கலைச்செல்வி எங்கதான் போனான்னு தெரியல. எங்க போனான்னு தெரியல. கலைச்செல்வி, இது என்ன கடிதம்? அன்புள்ள தளபதியாருக்கு கலைச்செல்வி எழுதுவது. உனக்கு எனக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை திருமணம் என்று ஒப்புக்கொண்டு விட்டேன். ஆனால் இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பமில்லை. இப்பொழுதே என் மாமாவை தேடி செல்கின்றேன். வந்தால் என் மாமாவோடு, இல்லை என்றால் என் உயிரை அங்கேயே மாய்த்துக் கொள்கின்றேன். இப்படைக்கு கலைச்செல்வி. அடிப்பாய், உன்னை சீர்பட வாழ வைத்து உன்னை அரசாங்கத்திலே மகாராணி ஆக்க வேண்டும் என்று கனவு கண்டிருந்தால் கானகம் சென்று துன்பத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். இந்த புவியிலே நீ வாழ்ந்தாலும் சரி, இல்லை மாண்டாலும் சரி, இரண்டுமே என் கருணால் மட்டும்தான் நடக்கணும். பிடித்தொன்று கலைச்செல்வி.